அனைவருக்கும் வணக்கம். 30ஆம் தேதி மத்திய பிரதேஷ் ஜபல்பூரில் பர்கி டேம், அந்த டேமில் ஒரு போட் ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 பேர் அந்த போட்டில் போயிருக்காங்க. ஈவினிங் ஒரு 5 o'clock அவங்க 30 to 40 பேர் போயிருக்காங்க. போகும்போது ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு காற்று ஒன்று அடிச்சிருக்கு. அப்போ அந்த போட்டை வந்து நிலைக்குலைய வச்சிருச்சு. அந்த போட்டு வந்து அப்படியே கவிழ்ந்துருச்சு. அந்த கவிழ்ந்ததில் கிட்டத்தட்ட 9 பேர் அதில் இறந்துட்டாங்க. அதில் 9 பேரில் 5 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இதில் ஒரு தாயும் மகனும். அந்த ஃபோட்டோ தான் இப்போ வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை 5 வயசு பையன் அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே இருக்காங்க. அவங்க லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்காங்க, போட்டிருந்தாலும் அவங்களால வர முடியல, அவங்க இறந்துட்டாங்க. அந்த மாதிரி வந்து மீதி ஆட்கள்லாம் வந்து நீச்சல் அடித்து போயிட்டாங்க. இதில் இன்னொருத்தர் முக்கியமான ஒரு 70 வயது பெரியவர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ போட்டு கவுந்த உடனே அந்த அந்த இடத்துல கொஞ்சம் ஏர் இருக்கும், ஏர் பாக்கெட்னு சொல்லுவாங்க. அந்த ஏர் பாக்கெட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவர் அதில் இருந்திருக்காரு. அந்த ஏர் பாக்கெட்டில் 3 மணி நேரம் இருந்திருக்காரு. ஏன்னா அந்த சுற்றி வந்து இருட்டாக இருக்கும். ஏன்னா அந்த போட்டு கவுந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அவர் இருந்திருக்காரு. ஃபுல்லாக வந்து இருட்டுக்குள்ளே இருந்திருக்காரு. அங்கே கத்திருக்காரு அவர். 70 வயசு அவர் கத்திருக்காரு. கத்துனது வெளில யாரும் மீட்பு குழுவினர் யாருக்கும் அது கேட்கல. அதுக்கப்புறம் தான் 3 மணி நேரம் கழிச்சு தான் எங்கேயோ ஒரு சத்தம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த போட்டுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் வந்திருக்கு. அப்போ அந்த போட்டை தூக்கிட்டு இவரை மீட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் இது. இதில் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, அதான் அன்றைக்கி வந்து வானிலை அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடுமையான ஒரு இது வரும், ஒரு விண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி இவங்க வந்து போயிருக்காங்க. அந்த வானிலை ஆராய்ச்சியை மீறி அந்த படகை அவங்க செலுத்தியிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் எ நேச்சுரல் டிசாஸ்டர், இட் இஸ் எ பியூர் ஹியூமன் இக்னோரன்ஸ். இது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் கிடையாது. இது வந்து இவங்க படகை செலுத்துனது இவங்களுடைய மிஸ்டேக்கு. அதே மாதிரி லைஃப் ஜாக்கெட்ஸும் எல்லோரும் பயன்படுத்தலை. அந்த போட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே அந்த போட்டு கவிழ்ந்துருச்சு. அந்த டைமில் தான் எல்லாருமே லைஃப் ஜாக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த பெரியவர் கூட சொல்கிறாரு, நாங்கள் வந்து அப்போ அந்த டைமில் தான் வந்து போட்டு கவிழும் தான் நான் அந்த லைஃப் ஜாக்கெட்லாம் தேடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே எவ்வளோ அத்தாரிட்டிஸ் அந்த போட்டு யாருமே சரியாக இது பண்ணலை. லைஃப் ஜாக்கெட் போடணும் அப்படின்னு சொல்லி யாருமே எம்ஃபசைஸ் பண்ணலை அவங்கள. அது மட்டும் இல்லாமல் வானிலை அறிக்கையில் அன்றைக்கி சொல்லியிருக்காங்க, கடுமையான ஒரு காற்று அடிக்கும் அதாவது வானிலை அறிக்கையில் சொல்லியுமே அவங்க மீறி அந்த படகை செலுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு ஹியூமன் இக்னோரன்ஸ் தான். கண்டிப்பாக இது எல்லாருமே வந்து இது யாராவது அதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருக்கும் இது வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இது வந்து ஆக்சுவலாக இது நடந்தது ஒரு கொலைன்னு தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா வந்து ஒரு விபத்து. ஸோ இது வந்து யாரும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா வந்து அங்கே அந்த மாதிரி ஒரு வானிலை அறிக்கை கொடுத்தும் மீறி அந்த படகை செலுத்தியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு இது ஹியூமன் இக்னோரன்ஸ். அதனால் கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஏன்னா இப்போ படகை செலுத்தி ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு விண்டு வருது. 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு காற்று வரும்பொழுது அது உங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சு? நிச்சயம் அது வந்து தெரிஞ்சிருக்கு, தெரியாமலாம் கிடையாது, தெரிஞ்சு தான் அவங்க வந்து அந்த படகை செலுத்தியிருக்காங்க. இத்தனை மனித உயிர்கள் போயிருக்கு, கிட்டத்தட்ட 9 மனித உயிர்கள் இதில் போயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு இதை எடுக்கக்கூடாதுங்க. இதை ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக நம்ம எடுத்துக்கவே கூடாது. whoever responsible for this accident must be punished and arrested by the police. கண்டிப்பாக அதுக்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். ஏன்னா இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் இதுக்கு மேலேயும் எங்கேயுமே நடக்கக்கூடாது. ஏன்னா அந்தமானும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி படகுகள் போட்டு உள்ள ஒரு ஏரியா தான். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது கண்டிப்பாக அது யார் இதில் சம்மந்தப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போட்டு டிக்கெட் கொடுத்தாரு, போட்டு டிக்கெட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, அவங்க வந்து அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டுடைய பைலட் கண்டிப்பாக அதில் வந்து அவருக்கு அதில் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அந்த போட்டுடைய பைலட் அவர் தான் எடுத்திருக்காரு போட்டை, அவருக்கு அதில் சம்மந்தம் இருக்குது, அவருக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்குது. அதே மாதிரி அந்த க்ரூ மெம்பர்ஸ், அந்த போட்டில் யாராவது மெம்பர்ஸ் இருந்தாங்க அவங்க, அதோட முக்கியம் அந்த டேமில் உள்ள அந்த அத்தாரிட்டிஸ்க்கு நிச்சயம் ரெஸ்பான்சிபிள் இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் மஸ்ட் பி அரெஸ்டட் அண்ட் பனிஷ்டு. நிச்சயம் இதுக்கான நடவடிக்கை எடுத்தால் தான் நாளைக்கு இது மாதிரி ஒரு நிகழ்வு நிச்சயம் நடக்காது. இதை இப்போ வந்து இவங்க கடந்து போயிட்டாங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிச்சயம் நடக்கும். எனவே இதுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கணும். யாராவது இதில் வந்து இந்த படகு விபத்தில் யார் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்களோ, யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த நடவடிக்கை, தகுந்த ஒரு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும்.
மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.